ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த குழந்தைங்களுக்கும் அந்த தொழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களோட கட்டாயம் கிடையாது. தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைய கட்டாயப்படுத்தி நம்ம தொழிலுக்குள்ளே ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நம்ம இல்லை அப்படின்னாலும் நம்ம தொழில் அவங்க செஞ்சு அதை வச்சு பழச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, சொல்லியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க நினச்சிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வற்புறுத்துறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பட் அவங்க யோசிக்கிறது அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது, கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம தொழில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நான் இப்போது நேற்று அந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு எப்போவுமே ஆட்டோ சவாரி வரக்கூடிய ஒரு பர்சன் ஹெல்த் இஷ்யூவால் முடியலை, அவங்க அதனால் வரல. ஸோ அதனால் அவங்க குழந்தைய குழந்தை மீன்ஸ் அதை 18+ தான் இருக்கும். அந்த இடத்துல அவரால் முடியாததை அந்த பையன் பண்ணுறான். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அந்த கஷ்டத்துக்கு கை கொடுக்கறதுக்காக தான் அந்த தொழிலை சொல்லித்தராங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க. எல்லாமே அது கரெக்டு, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க. நம்மளை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்காக இல்லை. கஷ்டத்தில் நம்ம யார்ட்டையும் கை கட்டி நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதை நான் நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இப்படி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க கேட்டு செய்வாங்க. ஒரு சில குழந்தைங்க கேட்காத காரணம் பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற முறை சரியில்லாதனால தான் குழந்தைங்க கேட்காம போகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை புரிஞ்சு நடந்துப்பாங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.